ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே ஒரு தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த கணவனும் மனைவியும் பணம் மற்றும் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வயதானவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது போன்ற பண்ணை வீடுகள், தோட்டத்து வீடுகளில் இல்ல வயப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிக அளவில் தனியான வீடுகளாக இருக்கும். இந்த நேரத்தில் திருடர்கள் வந்தால் அவர்களிடமிருந்து தப்பிப்பது எப்படி என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் காவல்துறை ஓய்வு பெற்ற துணை கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்போ தனியா இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய தம்பதியர் தங்களை திருடர்களிடம் பாதுகாத்துக்கிறது எப்படி? அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் 2021 இருந்து 24 வரை கிட்டத்தட்ட 13 சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த 13 சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் 12 பேரை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி அவங்க இருந்தப்போ 2024 அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 12 பேர் அரெஸ்ட் பண்ணி 39 சவரன் நகையை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அந்த டீம் உள்ள இருக்காங்களா, வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அந்த டீம்ல விடுபட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சேம் டைப் ஆஃப் அஃபென்ஸ், ஒரே மாதிரியான சம்பவங்கள். அந்த சம்பவங்களில் அவங்க விட்டு போன நபர்கள் யார் அப்படிங்கறத கட்டாயமா பார்க்கணும். இது தவிர இப்போ மேற்கொண்டு அந்த அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னிமலை, பல்லடம், இப்போ சிவகிரி. இதுவும் அதே மாதிரி சம்பவங்கள். அப்ப அந்த சம்பவங்கள் தொடருதுன்னா என்னங்கறத நிச்சயமா கண்காணிக்கணும். ரெண்டாவது, இந்த சம்பவங்களை தடுக்கிறதுக்கு காவல்துறை என்ன பண்ணணும், பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். தனியா இருக்கக்கூடிய தம்பதியர் இல்ல வயதானவர்கள் யாரா இருந்தாலுமே திருடர்களிடமிருந்து எப்படி இதை பாதுகாத்துக்கணும், என்னென்ன பொருட்களை நம்ம ஒரு கைவசம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு? இந்த பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது இல்ல மிளகாய் தூள்லாம் கை கொடுக்குமா? நிச்சயமா அவங்க சில வழிமுறைகளை பின்பற்றணும் இந்த தாக்குதல இருந்து சமாளிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் எல்லார் வீட்லயும் சிசிடிவி போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில் சிசிடிவி கட்டாயம் போடணும். இப்ப 10,000 ரூபாய்க்கு சிசிடிவி கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக சிசிடிவி இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா, சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு. இந்த சோலார் சென்சார் இந்த சைரன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது, எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்களில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகலில் ஒன்றும் செய்யாது. பகலில் அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதில் அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்தில் அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்தில் போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சிரும். பிடிச்சி அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்குன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய் ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும். அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். 4 நாய் தேவையா சார்? 4 நாய் கட்டாயம் தேவை. ஏன்னா ஒரு நாய் 2 நாய் கூட பிஸ்கட் ஏதாவது போட்டுருவாங்க. 4 நாய்ன்னு இருக்கப்போ அவங்க ஸ்ட்ரென்த், அவங்க விரட்ட ஆரம்பிச்சோன்னா ஓடிடுவாங்க. வர்றவங்க ஒரு 3-4 பேர் இருந்தா கூட அவங்க 4 நாய் அப்படிங்கிறப்போ அப்ப 4 நாய்க்கு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. வெறும் இவங்க சாப்பிட்ற சாப்பாடை போட்டா போதும். அது ஒண்ணு. அப்புறம் இவங்க தேவையில்லாம பணம் காசு எல்லாத்தையும் அந்த வீட்டில் இவங்க தங்கியிருக்க வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி இவங்க பண்ணணும். காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் எடுக்கணும், எங்கெங்க இது மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் நடந்திருக்கு. இந்த 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எங்கெங்க இது மாதிரி தனிமையில தங்கி இருக்காங்கன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து அவங்களை இன்சிஸ்ட் பண்ணி சிசிடிவி போட சொல்லணும். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த நியரஸ்ட் காவல்துறையோட நம்பர் அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வைக்கணும். அதே மாதிரி அவங்க எல்லாருமே போன் வச்சிருக்காங்க. போன்ல காவலன் ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். நைட் பெட்ரோல் போகணும், போகையில அவங்கள போய் பார்த்து பேசணும், சைரன் போட்டு அந்த ஏரியால மூவ் பண்ணணும். அதே மாதிரி காலையில அவங்களுக்கு காவல் நிலையத்துல ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா பெரியவர அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு காவல்துறை ஒரு இனிஷியேட் எடுத்து அந்த இடத்துக்கு நைட் பெட்ரோல் கட்டாயம் அனுப்பணும். எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அவங்க வீட்டில் பட்டாப்புக்குன்னு சொல்லுவாங்க, காவல்துறை வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அதுல கையெழுத்து போட்டு போவாங்க.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க செய்யணும் காவல்துறை. செஞ்சாலே ரெண்டாவது இந்த மாதிரி இது நடக்குங்கள் மேற்கொண்டு நடக்காம இருக்கும். இப்ப நடந்த சம்பவங்களை பொறுத்தவரை இதுல எல்லாமே வந்து நகைகள் மற்றதெல்லாம் அதிக அளவில் பெருசா போல. இப்ப கடைசியா போனதெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் கேஷும் 11 சவரன் நகையும் போயிருக்கு. மற்றதெல்லாம் கம்மியா தான் போயிருக்கு. அந்த கேஸ்ல மொத்தமா அரசு பண்ணல கூட 39 சவரன் நகை தான் ரெக்கவரி ஆயிருக்குது, அவதான் போயிருக்குது. என்ன தெரியுதுன்னா அந்த நகை குறைவா இருந்தா கூட கொலை செய்து அதை எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு கொடூரமான கொலைகாரர்கள் இருக்காங்க. அப்ப அவங்க யாரு அந்த கேங் அப்படிங்கறத பாக்கணும். ஏற்கனவே அந்த கேங்க பிடிச்சாங்களா, அவங்க வெளியே வந்துட்டாங்களா, இல்ல அவங்க சேர்ந்தவங்க வேற யாராவது விட்டு போயிருக்காங்களா, அவங்கள பாக்கணும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், மேற்கு மாவட்டங்கள்ல குறிப்பா திருப்பூர்ல அந்த பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் தங்கி இருக்காங்க. இந்த போர்வையில சில கிரிமினல்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து இவங்க போர்வையில் இங்க வந்து தங்கி வேலை பார்க்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு இதை மாதிரி கொலை பண்ணிட்டு அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுல நடந்த இடத்துல அவங்க எந்த ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரல, அந்த போனை எடுத்துட்டு வரல. அவங்க கரெக்டா செலக்ட் பண்றதுலாம் சிசிடிவி இல்லாத இடத்த தான் பாக்குறாங்க. அதே மாதிரி ஒரு காவாயோ ஆறா இருந்தா அதை இறங்கி நடந்து போறாங்க, முதல்ல சர்வே பண்றாங்க. பாம்பு பிடிக்கிறவங்க மாதிரி, அம்மி குத்துக்கணும் மாதிரி அவங்க வந்து எந்த இடத்துல தனியா இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சர்வே பண்ணிட்டு தான் அதை பண்றாங்க. அதனால காவல்துறை வந்து தீவிரமா நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் மேற்கொண்டு நடக்காம அவங்க பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அது போக இந்த வெளிமாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு வந்திருக்கா, எங்க இருந்து வந்திருக்கா, என்ன அவனோட போட்டோ எல்லாத்தையும் காவல்துறை வந்து பதிவு பண்ணி அவனுக்கு பெர்மிட் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுத்து நீ 6 மாசமோ 3 மாசமோ தங்கணும் அப்படின்னு. அப்படி வந்தா இதை முறைப்படுத்த முடியும். அங்கிருந்து வரவங்க கிரிமினல் இருந்தாலும் தடுக்க முடியும். இல்ல, ஒரு சிசிடிவி கட்டாயமா எல்லாரும் வீட்டுல பொறுத்துங்க அப்படிங்கிறீங்க. சிசிடிவி வந்து யார் வராங்கிறத பாக்குறதுக்கு, இல்ல இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உதவும். வீட்டுல 2 பேர் தனியா இருக்காங்க, ஏன் வந்து கதவு தட்டுறாங்க, இல்ல ஒரு அறிவாளை வச்சு மிரட்டுறாங்கிறப்போ அந்த சிசிடிவி எப்படி கை கொடுக்கும்? அப்போ என்ன வெப்பன்? சிசிடிவி இருக்கு அப்படின்னாலே தவறு செய்வரும் பயந்துருவான். நிறைய இடங்கள்ல பாத்துருக்கோம், திருட போறான், திருட போய் அங்க போய் பாக்குறான், சிசிடிவி பெரிய கும்பிடு போட்டு ஓடி போயிடுறான். இது மாதிரி நம்ம நிறைய வலைத்தளங்கள்ல பாத்துருக்கோம். அதுலயுமே சிலர் இந்த துண்டை போட்டு மறைச்சுக்கிட்டு எல்லாம் போய் பண்றாங்க. அது 1-2 நடக்கு. ஆனாலும் கூட நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து உஷாரா இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு இவங்க வீட்டுக்குள்ளேயும் ஆயுதங்கள் வச்சிருக்கணும். என்ன ஆயுதங்கள் சார்? அருவாள் வச்சிருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை, அதாவது எதை பயன்படுத்த முடியும். ஏன்னா வயசானவங்க அவங்க, இவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாது. அதனால சூழ்நிலையில ஒரு அருவா வச்சுக்கலாம், கத்தி வச்சுக்கலாம், இல்ல பெப்பர் ஸ்ப்ரே அது மாதிரி, இல்ல மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் ஈஸியா கிடைக்கும், வீட்டுல இருக்கும், எடுத்து தூணாலே போதும். பட் அதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த டைம் கிடைச்சு ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது, அந்த டைம் கிடைக்காது. ரெண்டாவது அலாரம், அந்த அலாரம் வந்து 1 கிலோமீட்டர் அடிக்கக்கூடிய அலாரம் எல்லாம் கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த அலாரம் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு உள்ள யாரோ வராங்க, நாய் கத்துதுன்னா அந்த அலாரம் சுவிட்ச் அமுக்கி விட்டாங்கன்னா போதும், 1 கிலோமீட்டர் ஒவ்வொன்று கத்தும். இது கத்துறத பார்த்தோம்னா மத்தவங்க அலர்ட் ஆகி வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு, தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு, அதை கையாளணும். காவல்துறை முதல்ல லிஸ்ட் எடுத்து அவங்கள ட்வீட் பண்ணணும், அதான் முக்கியம். நீங்க இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டீங்க, பெட்ரோல் வண்டி வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் போகணும், சைரனோட போகணும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த சைரன் சத்தம் கேட்டாலே திருட வந்து அலர்ட் ஆகி கொஞ்சம் ஒளிஞ்சிருப்பான், அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் திருட ஆரம்பிச்சிருவானே, அப்ப ஏன் நீங்க சைரன் போட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, சைரன் போடுறதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நீங்க மைனஸ் சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா காவல்துறை மூவ்மெண்ட் அந்த பக்கம் இருக்குனாலே அந்த பக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த ஏரியால பண்ணணும்னு நினைச்சு வந்தானா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான்னு வைங்க, 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரணும், காவல்துறையோட மூவ்மெண்ட் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அப்படி திரும்பி போயிடுவான். ஏன்னா மாட்டிக்குவோம், அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பயமுறுத்துவதற்காக தான் அது. ரெண்டாவது அதையும் தாண்டி அவன் வரான்னா, இப்ப நான் சொல்றேன் அடுத்த விஷயங்கள் இருக்கு. இப்ப அவங்க உள்ள வரையில இந்த சைரன் வைக்கிறது ஒண்ணு சொல்றோம் இல்லையா, சோலார் சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி சிசிடிவி இருக்கு, அதே மாதிரி டாக் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி வீட்டை சுத்தி கூட மின் வேலி அமைக்கலாம், அமைச்சு நைட்ல வந்து மின் வேலியை கரண்ட் பாஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அவங்க தாண்டி வந்தாங்கன்னா ஷாக் அடிச்சு இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காவல்துறை முதல்ல லிஸ்ட் எடுத்து அவங்களை ட்வீட் பண்ணணும். ட்வீட் பண்ணி அவங்க லட்சக்கணக்கில் பணம் போகுது, உயிர் போகுது. உயிருங்கிறது பணம் கூட போனா பரவாயில்ல, உயிர் போறதுங்கிறது பெரிய விஷயம். அதை தடுக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு 4 டைரக்ஷன் 4 கேமரா வைக்கலாம், அந்த அளவுக்கு இன்னைக்கு வசதி வந்திருக்கு. 600 ரூபாய்க்கு வந்து சொன்ன பாத்தீங்களா அந்த சோலார் சிஸ்டம் வந்திருக்குது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள வந்து அலர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதே அவங்கள பார்க்கணும். நைட் பெட்ரோலிங் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க சொல்ற மாதிரி வேன்லயும் போகலாம், கார்லயும் போகலாம், இது இருக்கு இல்லையா நம்ம ஜீப், அதுலயும் போகலாம், பைக்லயும் போறாங்க. மேக்சிமம் வந்து பைக்ல தான் போறாங்க. ஏன்னா இது மாதிரி தோட்டத்துக்குள்ள போனா பைக் தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம். காவல்துறை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. திருடணும்னு வர்றாங்க, டைரக்டா வீட்டுல போய் காலிங் பெல் அடிச்சு எல்லாம் திறக்கிறது இல்ல. சில பேர் என்ன பண்றாங்க, தண்ணி டேப்பை திறந்து விடுறது, இல்ல கீழே வந்து ஒரு பொருள் எடுத்து போடுறது,
இல்ல இந்த மாதிரியான சில ஏதோ ஒரு சவுண்டை கொடுத்து சரி எங்கேயோ பைப் திறந்திருக்கே அப்படின்னு நினைச்சு அவங்க வெளியே வந்து கதவு திறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பண்றாங்கல்ல, இதுல இருந்து எவ்வளவு ஒரு அவேர்னஸா இருக்கணும்? அதாவது உங்களை அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுன்னு பேர் இதுக்கு. இந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணி இப்ப டாக் இருந்தா அது கத்த ஆரம்பிச்சிடும். நீங்க அதை கெட்டி போட தேவையில்லை. இந்த நான் சொன்ன இந்த நாட்டு நாய் இல்ல சார், நீங்க டாக் சொன்னீங்க, அந்த ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்படின்னா இப்ப நான் சொன்ன சென்சார் அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டனாலே எந்த பக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல அந்த பல்பை வச்சுட்டோம்னா. சார் இப்போ நாய் இல்ல, சென்சார் இல்ல, சிசிடிவி இல்ல, ஏதோ ஒரு வயசான தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நான் என்ன சொல்றேன், அவங்களதான் நீங்க முதல்ல லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட போய் பேசுங்க. பேசி அவங்களுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாத்தையும் கத்துக் கொடுங்க. கத்துக் கொடுத்து அதெல்லாம் அவங்க வந்து செய்யறாங்களா, அவங்க இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டாங்களா. இப்ப இவங்க 2 பேரும் இறந்து போனாங்கல்ல, இவங்களுக்கு பையனும் பொண்ணும் இருக்காங்க. இவங்களால வந்து 10,000 ரூபாய் செலவழிச்சு சிசிடிவி போட்டிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல அவங்க குழந்தைகளை கூட்டு சொல்லி பண்ண சொல்லிருக்கலாம். அந்த ஊர்ல பஞ்சாயத்து இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த அட்டென்ஷனை வந்து டைவர்ட் பண்ணி இந்த மாதிரியான வீட்டை திறக்க வைக்கிறதுக்கு ஆனா முயற்சிகள் பண்றாங்கல்ல, இவங்க கிட்ட என்ன கவனமா இருக்கணும்? அதாவது நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கையில நீங்க தான் கவனமா இருக்கணும். அவங்க வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் வெளியே என்ன இருக்குங்கிறது இப்ப உள்ள இருந்து பார்க்கணும். அப்படின்னா வீட்டுல வந்து இந்த டோர்ல வந்து இது வச்சிருக்க லென்ஸ், வெளியே யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் திறக்கணும். லைட்டை போட்டு பார்த்து லைட்டை போடணும். ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டா யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். லென்ஸ் மூலம் பார்க்கலாம், இல்ல ஜன்னல் வழியா பார்க்கலாம். பட் இப்ப இந்த அஃபென்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பார்த்து நடக்கக்கூடியதுல இது வந்து ஒரு அதாவது சரியான அட்டாக் எடுத்த உடனே ஒரு அட்டாக்லேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இது மாதிரி தட்டி நீங்க சொன்ன அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணலாம் கிடையாது. அதாவது மிலிட்டரி அட்டாக் மாதிரி அடிச்சு உள்ள நொறுங்கி உள்ள போய் உள்ள காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பாக்குறாங்க அவங்க. ஏன்னா இவங்களால எதிர்த்து தாக்க முடியாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. அதான் காரணம். சரி, ஒரு சில இடங்கள்ல இப்ப திருடன் உள்ள வந்துட்டு இவங்களை மிரட்டுறான், பணம் இருக்குன்னா கொடுங்க, நகை கொடுங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டேன்னு சிலர் முரண்டு பிடிக்கும்போது இந்த மாதிரியான சம்பவம் வரும். அந்த மாதிரியான சூழல்ல எடுத்து கொடுக்கறது தான் சரியான வழியா? ஆமா, உயிரை போக்குறதுக்கு ஒரு அந்த இடத்துல நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில பணத்தை கொடுக்கலாம். பணத்தை கொடுக்குற மாதிரி மிளகாத்தூள் எடுத்து மேல தூவலாம். அது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. பட் இந்த சம்பவங்கள் எதுலையுமே லைட் எரிஞ்சதா, வீட்டுல லைட் எரிஞ்சதா இல்ல. அவன் கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தானா லைட்டை போட்டு தானே பண்ணிருக்க முடியும். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போனானா, லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா. இந்த ஒரு சம்பவம் இருக்கு, லைட் எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி தெரியல எல்லாத்துலயுமே. அவங்க வீட்டுக்கு வெளியே அந்த அம்மா இறந்து கிடந்துங்க. கடைசி சம்பவத்துல வீட்டுக்குள்ள அவர் இறந்து கிடந்திருக்காரு. ஏன் லைட் எரியலன்னா என்ன காரணம்? இல்ல லைட் அவங்க ஆஃப் பண்ணிட்டு போனாங்களா, இல்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியல. பத்திரிகையில அதை பத்தி சொல்லல, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தான் தெரியும். ஆனா இவங்களோட அட்டாக் அப்படிங்கிறது என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல். இந்த தாக்குதல் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. அதனால அந்த திருப்பி தாக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிட்டா கூட இவங்களை உள்ள வர விடாம இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னமோ அதை பார்க்கணும். மெயினா வந்து கரண்ட் வேலி, சிசிடிவி, அலாம், டாக்ஸ், அப்புறம் வீட்டுல கிரில் கேட் போடுறது. இந்த மாதிரி கிரில் கேட் எல்லாம் உடைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த உடைக்கிற டயத்துல இவங்க வந்து அலாரம் அடிச்சிடலாம். அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வந்து இவங்க நிச்சயமா கைக்கொள்ளணும் அப்படிங்கறதா முக்கியம். காவல்துறை விழிப்புணர்வோடு இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்த சம்பவத்தில் நிச்சயமா அவங்களை பிடிக்கணும். பிடிச்சு அவங்க பிடிக்கிறப்போ போலீஸை தாக்குனாங்கன்னா நிச்சயமா அவங்களை என்கவுண்டர் பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கொள்ளையடிக்க வரும்போது அவங்க செல்போன் கூட எடுத்துட்டு வரல, அந்த சிக்னலை வச்சு நம்ம மாட்டிப்போம்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி இவங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு போகும்போது இவங்களோட கைரேகைகள் ஏதாவது அங்க இருக்குமா, இல்ல அதையும் ஏதாவது மறைப்பது? அந்த 13 கேஸ்லயே கைரேகைகளும் கிடைக்கல, அந்த செல்போன் டவரும் கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அந்த 13 பேருமே 13 கேஸ்ல 12 பேருமே எங்க வேற மாநிலம், எல்லாம் அந்த ஏரியாக்காரங்க தான். அதாவது ஒரே கேங். அவங்க கேங்னா வெளி மாநிலமா இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு கேங். அதை வந்து பண்ணிருக்காங்க, ஆபரேட் பண்ணிருக்காங்க. அந்த கேங்ல விட்டுபட்டவங்க பண்ணிருக்கலாம். அப்போ இல்ல அவங்க வெளியே வந்து கூட பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களோட டியூட் பண்ணி அவங்களோட ஜூனியர்ஸ் அவங்க கூட பண்ணிருக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சொல்றேன். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பண்ணல, ஃபர்ஸ்ட் வந்து சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணி எங்கெல்லாம் சிசிடிவி இல்ல, அதே மாதிரி இவங்க வீட்டுல மட்டும் இல்ல, அந்த ஊருக்குள்ளே சிசிடிவி அந்த பகுதியிலே இல்லாத வழியா தான் வரான். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆத்த கடந்து இறங்கி வராங்க நடந்து. ஏன்னா அந்த வழியில தான் சிசிடிவி எங்கேயும் இல்லங்கிறத அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை அசோக் நகர்ல கூட ஒரு தம்பதியார் இதே மாதிரி ஒரு மாடியில போய் கொலை பண்ணாங்க. அதுலயும் இது வரைக்கும் அக்யூஸ்ட் யாருமே கைது செய்யப்படவில்லை அப்படின்னு எனக்கு அந்த சம்பவத்தை பத்தி சரியா ஞாபகம் இல்ல. நிச்சயமா அதாவது இந்த வழக்குகள் எல்லாம் கொலை வழக்குகள் இல்ல, ஆதாயத்திற்கான கொலை வழக்கு. கொலை வழக்குக்கு மேல நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போறீங்கன்னா அங்க ஒரு பட்டியல் மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க, ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து என்ன போட்டிருக்கும், மர்டர் ஃபார் கெயின். மர்டர் ஃபார் கெயின் தான் மேல இருக்கும்.
அதாவது ஆதாயத்திற்காக செய்யப்படும் கொலை தான் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கொலையை விட அது முக்கியமானது. கொலைதான். ஆனா எதுக்காக? அங்குள்ள நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக பண்றாங்க. பொதுவா இந்த வழக்குகளை விட்டுருங்க, இப்ப நம்ம பேசின மேற்கு மண்டல வழக்குகளை விட்டுருங்க, மற்ற இந்த ஆதாய கொலைகள் வழக்குகள்ல கிட்டத்தட்ட 80 to 90% தெரிந்த நபர்களால் தான் செய்யப்படும். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல பணம் இருக்கு, இவங்க பணம் வச்சிருக்காங்க, இவங்க நகை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு உறவினர்களோ அவங்களுக்கு நண்பர்களோ தெரிந்தவர்களோ தான் மேக்சிமம் 80 to 90% நடக்கும். இது மாதிரி டவுன்ல நடக்கக்கூடியது. இந்த கிராமங்கள்ல இப்ப இது இந்த கேஸ்ல இது வேற, இது செப்பரேட் கேஸ். இது மெத்தட் ஆஃப் ஆபரேஷனே வேற, எம்ஓவே வேற. இது கேங், இது கிரிமினல் கேங். அது கிரிமினல் கேங் பண்ணக்கூடியது அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற வழக்கு பத்தி எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட அந்த வழக்கு எல்லா வழக்குகளையுமே அந்த துரிதமா செயல்பட்டு அந்த என்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த எவிடன்ஸ் அழியறதுக்கு முன்னாடி நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவங்களை பிடிச்சாதான் உண்டு. லேட் ஆச்சுன்னா அந்த எவிடன்ஸ் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். அது இப்ப லேட்டஸ்டா உள்ள விஷயங்கள்ல செல்போன் டவர், செல்போன் லொகேஷன், யாரு கூட பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல நமக்கு தடயமா இருக்கு. ஆனா இவங்க அதையும் இந்த கேங் அதையும் கூட பண்ணாம அதுல எப்படி மாட்டிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அப்ப இந்த இடத்துல இந்த லொகேஷன்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்து அதை வச்சு இவங்களை ட்ரேஸ் பண்ணி அவன் யார் கூட பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பிடிச்சிருக்காங்க. இல்ல சார், இப்போ திருடு வந்துட்டான், அவன் நம்மளை தாக்குறான் அப்படிங்கிற பட்சத்துல திருப்பி நம்ம தாக்குறோம் அப்படின்னா நமக்கு எதுவும் ஆகல, ஆனா அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒருவேளை அவன் இறந்துட்டான் அப்படின்னா நமக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு நிறைய கேள்வி சந்தேகம் இருக்கு. நிச்சயமா கிடைக்காது. அதான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 98 ஐபிசியில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் கொலை வெறியோட ஒருத்தர் தாக்குனா அந்த தாக்கப்படுபவர் தான் இறந்து போவோம் அப்படிங்கிறதுக்காக, தான் உயிர் போய் காப்பாற்றுறதுக்காக, தன்னை காப்பாற்றுவதற்கு தற்காப்புக்காக திருப்பி தாக்குவதில் அந்த நபர் இறந்து போனால், தாக்குதல் செய்த நபர் இறந்து போனால் அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை கிடையாது. அது அந்த கேஸ் டிராப் பண்ணுவாங்க. 2 உதாரணம் சொல்றேன். அதாவது மதுரை மாவட்டத்தில் ஒரு தாய், தகப்பன், மகள். அந்த தாய் மகள் 2 பேரையும் அந்த தகப்பன் தண்ணி அடிச்சுட்டு டெய்லி டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது. ஒரு நாள் போதை ஜாஸ்தியாகி மகளையே போய் கெடுக்க போயிருக்கார். உடனே தாய் தாங்க முடியாம அவங்க வீட்டில் இந்த அருவாளை எடுத்து புருஷனை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த வழக்கு டிராப் செய்யப்பட்டது. எஃப்ஐஆர் போட்டு வழக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, டிராப்னா என்ன, ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம், இங்க திருவள்ளூர் இது பக்கத்தில், அதாவது நம்ம ரெட் ஹில்ஸ் பக்கத்தில், அந்த கிராமத்தில் ஒரு வயதுக்கு வந்த பெண், அங்கெல்லாம் கிராமத்தில் கழிப்பறை கிடையாது, எங்கேயா புதரில் போய் தான் அவங்க இயற்கை உபாதைகளை கழிக்க போவாங்க. அப்படி போனப்போ ஒரு நபர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்றாரு. அவங்க வச்சிருந்த கத்தியை வாங்கி அவனையே வெட்டி கொண்டுச்சு அந்த பெண். அந்த வழக்குலையும் அந்த வழக்கு ஆக்ஷன் டிராப் செய்யப்பட்டது. அதனால இப்ப என்கவுண்டர்னு சொன்னோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்கவுண்டர்ங்கிறது கூட அதுதான். அதாவது காவல்துறை பிடிக்கக்கூடியது அவங்களோட தவறு செய்யறவங்களை பிடிக்கிறதுக்காக போறாங்க, அவங்க கடமையை நிறைவேற்ற போறாங்க. அவங்கள கொலைவெறியோட தாக்குனா அவங்க திருப்பி தாக்குறாங்க, திருப்பி தாக்கில இறந்து போறாங்க. அதுதான் என்கவுண்டர்னு சொல்றோம்.